நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கோதுமை இனிப்பு தோசை. இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படின்னா, 1 கப் கோதுமைக்கு நம்ம 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இது கூட தேங்காய் ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி தேங்காய் போட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நம்ம கோதுமை 1 கப் எடுத்துருக்கிறோம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கணும். நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம 1/2 கப் தண்ணியில் இதை நல்லா கரைச்சிக்கணும். இது நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சிட்டோம். இது கூட நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆப்ஷனல் தான். ஒரு சிலருக்கு பிடிக்கலன்னா ஆட் பண்ண வேண்டாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் நம்ம அதாவது தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 ஏலக்காய் அளவுக்கு இருக்கும். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி பேட்டர் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி வரணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நம்ம ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம். இப்போ நம்ம அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சுன்னா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஃபோர்க் மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கோதுமை ஸ்வீட் தோசை அழகாக வந்திருக்கு. இதை நம்ம நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சுக்கலாம் நல்லா. சுவையான கோதுமை இனிப்பு தோசை ரெடி. கோதுமை இனிப்பு தோசை எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். நம் வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது பொறாமை, ஆசை, கோபம், கடுஞ்சொல் ஆகும். இவற்றை தவிர்த்து வாழ்ந்தால் அதுவே அறவாழ்க்கையாகும்.